கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுக்க மிச்சல் ஸ்டார்க் அவருடைய ஒரு முழு அப்டேட் தான் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 9 வருஷங்களுக்கு அப்புறம் வராரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியை பற்றி சில விஷயங்கள் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. நான் ஆர்சிபிக்கு தான் சோல்ட் ஆவான்னு எதிர்பார்த்தேன், பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு நடக்கலை. இது வரைக்கும் ஆர்சிபி கூட இருந்த தருணம், விராட் கோலியோட தருணம், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பேசியிருக்காரு. இதை தாண்டி 2025 மெகா ஆக்ஷன் ஆர்சிபிக்கு ஒரு பிக் சான்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் மறுபடியும் மிச்சல் ஸ்டார்க்கை வாங்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிச்சல் ஸ்டார்க் அவருடைய ஆர்சிபி டெபியூட் அப்படிங்கிறது வந்துட்டு 2014 நடந்துச்சு. மறக்க முடியாத சீசனுங்க. அவர் வந்துட்டு ப்ரைம் ஃபார்மில் இருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடியே நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருந்தார். 2015 வேர்ல்ட் கப் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு தான் சொன்னோம். என்ன ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்லாம் மேஜிக் கிழிச்சிட்டு இருக்கிற பிரண்டன் மெக்கலம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பவுலிங்கில் மேஜிக் விக்கெட் எடுத்துட்டு இருக்கிற மிச்சல் ஸ்டார்க் ஒரு பக்கம். ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலில் மோதுறாங்க. ஸோ முதல் பால் வந்துட்டு பிரண்டன் மெக்கலம் விட்டுறாரு. ரெண்டாவது பால் வழக்கம் போல் இறங்கி வரும்போது நச்சுன்னு ஒரு யாக்கர் வைப்பார். இன்னைக்கு வரைக்கும் அந்த மூமெண்ட் கண்குள்ளேயே இருக்கு. ஸோ அங்கேயே நியூசிலாந்து டீமுடைய கதை முடிஞ்சு போச்சு. ஆஸ்திரேலியா சாம்பியன் ஆயிட்டாங்க. முழுக்க மிச்சல் ஸ்டார்க் தான் காரணம். ஸோ எப்படி ஒரு ஆண்டர்ஸ்டன் ஸ்டூவர்ட் பிராடை வந்துட்டு நம்ம இங்கிலாந்து கொண்டாடுறாங்களோ, ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் ஒரு கன் பவுலருங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அவருடைய ஃபார்ம் எல்லாம் போச்சு. டெஸ்ட் மேட்ச்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த ஓடிஐ கிரிக்கெட்ல நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டார்டிங் நல்லா இல்லை. இந்தியா கூட முதல் மேட்ச் எல்லாம் போட்டு பிரிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக அவருடைய லைன் அண்ட் லென்த் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப குரூசியலான மேட்ச், பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் ஒருத்தர் தான் மிச்சல் ஸ்டார்க். ரொம்ப குரூசியலான மேட்ச் எல்லாம் ஆஸ்திரேலியாக்காக வின் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா வெளியில் போகிற நிலமையில இருந்தாங்க ஒரு சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். திடீர்னு கம்பேக் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன், ஒவ்வொரு மேட்சுமே நெயில் பைட்டிங்காக போய் ஜெயிக்கிறதுக்கான மெயின் ரீசனாக மிச்சல் ஸ்டார்க் இருந்தார். செம்மையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஆஃப்கோர்ஸ் ஃபைனலில் சரியா இல்லை. பேட் கமின்ஸ் ஓரளவுக்கு நல்லா போட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ மற்றபடி அவருடைய அந்த ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் T20 நல்லா இருக்கா அப்படிங்கிறத கேள்வி. ஒருவேளை ரொம்ப ஓவர் ரேட்டடோ, ஸோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு வெறி கொண்டு கேகேஆரை கிளப்பி விட்டாங்களோ, ஸோ அதனால தான் இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. எனக்கு என்னமோ அப்படி தாங்க தோணுது. அவர் ஓகே தான், ஒருத்தர் தான், ஒரு 5 கோடி 6 கோடி மேக்ஸிமம் 10 crore வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய மிச்சல் ஸ்டாக் கிடையாது. 2014 ஆர்சிபியில் ஆன பிரைம் மிச்சல் ஸ்டாக்குக்கு நீங்கள் 25 கோடி என்ன 30 கோடி கொடுத்தாலும் கூட நல்ல ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஒருத்தர் போதும்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ஒரு மிச்சல் ஸ்டாக்கு இவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ஹை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஃபார்மெல்லாம் போச்சு. T20 ஒரு விக்கெட் எடுக்கிறதே கிடையாது. ஸோ ஓடியே அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனிவே மேபி அவரோட ஃபைனல் வேர்ல்ட் கப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால சான்ஸ் கொடுத்தாங்க. டெஸ்ட் மேட்ச் மட்டும் வச்சுக்கலாம். இருந்தாலும் கேகேஆர் என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது வந்துட்டு சுத்தமாக புரியல. இதுக்கு நடுவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐபிஎல் வராரு. அண்ட் பிக் அமௌண்ட், இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அவர் தாங்க ஜாஸ்தி அந்த மாதிரி பிக் அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ஆர்சிபியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு 10 இயர்ஸாக டைம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ மாறி டோர்னமெண்ட் வரும். ஆசஸில் நான் தான் மெயினாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் வரும். ஆனால் இந்த தடவை T20 வேர்ல்ட் கப் வருது அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஆசஸ் தள்ளி போகுது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பயிற்சியாக இருக்கும். இதுதாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுடைய சூட்சமே. அவங்க வந்துட்டு ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்காக தான் வராங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் வராரு, அடுத்த வருஷம் வருவாரா, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கண்டு போயிடுவார். அதுக்கு காரணம் ஒரு தடவை வந்தார், பிக் அமௌண்ட்டே எடுத்துட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்துட்டு நல்ல பயிற்சியாகவும் இருக்குது. ஸோ நிறைய விக்கெட்ஸ் வந்துட்டு கேகேஆருக்கு எடுத்தார். அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாகவே 11 ஆடுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவர் வந்திருக்காரு. அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. நான் வந்துட்டு இதை தான் பிளான் பண்ணேன். T20 வந்துட்டு ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பேக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கேகேஆர் டீமில் எனக்கு இடம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ ரசல், சுனில் நரேன், ஏகப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், நல்ல பவரான பிளேயர்ஸ். அண்ட் ரிங்கு சிங்கோட ஃபார்ம்லாம் ரீசெண்ட் டைமில் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஷாருக்கான மீட் பண்ணுறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிச்சல் ஸ்டார்க் சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து ஆர்சிபியை பற்றி பேசும்போது, எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரொம்ப சேடாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். பிகாஸ் என்னுடைய டெபியூட் அப்படிங்கிறது ஆர்சிபியில் நடந்தப்போ எனக்கு அந்த டீம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்துச்சு. அண்ட் பொல்லார்ட் வர்சஸ் மிச்சல் ஸ்டார்க் அந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிறது மறக்கவே முடியாது. பதிலுக்கு வந்துட்டு ஒரு பேட்டை தூக்கி வீசுவார். ஸோ அடுத்த ஒரே ரிவெஞ்ச் எடுத்து விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி ஒரு கம்பேக்குங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு செம்மையாக பண்ணிட்டு இருந்தார் ஆர்சிபியில். அதை பற்றி தான் பேசியிருந்தார். அந்த ஒரு டீம் அப்படிங்கிறது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் கிறிஸ் கெயில் எல்லாருமே ஜாம்பவான் பிளேயர்கள் இருந்தாங்க. டிவிலியர்ஸ் கூட ஏகப்பட்ட கம்யூனிகேஷன் பண்ணேன். அண்ட் விராட் கோலி நான் எப்போ அந்த டைமில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ இருக்காரு. அந்த அக்ரெசிவ் அப்படியே இருக்குது. ஆன் ஃபீல்டில் அவர் வேறு, ஆஃப் ஃபீல்டில் வேறு. நிறையா பேசுவோம், பயங்கரமாக பார்ட்டி பண்ணுவார், டான்ஸ் ஆடுவார். ஸோ ரொம்ப வந்துட்டு குழந்தைத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ நான் கிரிக்கெட் அப்படின்னு வந்துட்டு பயங்கர அக்ரெசிவாக வந்துட்டு விளையாடக்கூடிய ஆள் தான் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி
சில விஷயங்களால் பேசிட்டாரு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஆர்சிபி தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ அவங்க ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பட்ஜெட் டூ ஹை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த கேம்பில் போய் நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்சிபி மேலே அவ்வளோ ஈடுபாடு இருக்குது. ஸோ ரொம்ப எதிர்பார்த்தார் போல். ஸோ கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்னமோ ஆர்சிபி பேக் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் மிச்சல் ஸ்டார்க் வந்து ட்ரை பண்ணுறதாவே இல்லை. அவங்க பிளான் தான் என்னன்னே தெரியாமல் தான் இந்த ஆக்ஷன் போச்சு. ஸோ எனிவே அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக ஸ்டாக் வந்துட்டு ஆக்ஷனுக்கு வந்துடுவார் மறுபடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 25 கோடி ஒரு பிளேயருக்கு கொடுத்துட்டு சும்மா வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சீசன் சரி ஒன் சீசன் தானே எடுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லாக டீமை கலைச்சு மாற்றும் போது இந்த சுனில் நாராயண் ரசல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் ஃபார்ம் அவுட்டு அண்ட் எல்லாருமே வந்துட்டு கிரிக்கெட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த வருஷமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சரி ஓகே ஒரு தடவை தானே. ஸோ இதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் வருது, ஒரு தடவை வச்சு பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் டீமுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ மற்றபடி இவங்க எல்லாருமே வெளியில் போக வேண்டியது. ஸோ அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு வருவார். ஸோ எகெயின் ஆர்சிபிக்கு வரக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது ஆக்ஷனில் தாங்க முடிவு பண்ண முடியும். நம்ம ஒரு டீமுக்கு போகிற மாதிரி இருந்தால் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. ஆக்ஷனில் தானே சால்வ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது என்னால் சொல்ல முடியாது. பட் எனிவே எனக்கு ஆர்சிபிக்கு போனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே 2025 அப்போ ஹோம் கமிங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது கேட்குறக்கெல்லாம். பரவாயில்ல வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே எத்தனை பேர் மிச்சூர் ஸ்டாக வந்துட்டு மிஸ் பண்ணுறீங்க ஆர்சிபி ஃபேனாக? அவர் 2014 அவர் இருந்த ப்ரைம் ஃபார்ம் எப்படி இருந்துச்சு? ஸோ அவருடைய பவுலிங் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அண்ட் மிச்சூர் ஸ்டாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியை பற்றி ஏகப்பட்ட அப்டேட் நம்ம போட்டிருக்கோம். அதாவது அவங்களுடைய பிளேயிங் 11 எல்லாமே வந்துட்டு போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் குரூப் அட்டவணை அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் மார்ச் 22 ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த விமன்ஸ் ஐபிஎல் பற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க. இன்னும் கிட்டத்தட்ட 17ஆம் தேதி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே போட்டலாம். இதுக்கு நடுவில் எஸ்ஏ T20 வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ டோர்னமெண்ட்டில் எப்படி போய் முடியுது அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவரால் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படியே சேனலை இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.